முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் நடவடிக்கை அநாகரிகமானது என அதிமுக செய்தி தொடர்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எதிர்வினை ஆற்றிய நிலையில் அதற்கும் வைகை செல்வன் பதிலடி கொடுத்துள்ளார். ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள், காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பி குழுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளர் சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த கேள்வி கேட்க வேண்டும். செங்கோட்டையன் அவர்கள் கழகத்தினுடைய மூத்த தலைமை கழகத்தின் நிர்வாகியாக செயல்பட்டிருக்கிறார். புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மாவுடைய காலம் வரை அவர் கழகத்திற்கு பணியாற்றியிருக்கார் என்பதை தெரிவித்துள்ளார். சிறப்பான முறையில் செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசல. செங்கோட்டையுடைய நடவடிக்கை நம்ம உங்களுக்கு தெரியும், நியாயமா இருந்தா நியாயமா இருக்குன்னு சொல்லுவோம். செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது எல்லோருடைய வருத்தம். அது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்களுடைய வருத்தம். மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதுல குரல் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், அங்க உள்ளவர்களின் 90% பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் நான் சொல்றேன். கோபத்தில் ஏதோதோ உளறி கொண்டிருக்கிறார். அமமுக கட்சி ஒரு கறிக்கோழி, தின்னு கொழுகொடுன்று வளர்மை தவிர குஞ்சு பொறிக்காது என்று ஏற்கனவே பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். அந்த கருத்தை தான் மீண்டும் அவருக்கு நான் வைக்கிறேன். அரசியலில் தோற்று போனவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை. மொழிக் கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக உள்ளோம் என்பதை காட்டவே பட்ஜெட்டில் ரூ என மாற்றியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். 2025-2026 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டின் குறியீடு வெளியானது முதலே பெரும் சர்ச்சையாக வெடித்தது. வழக்கமான ரூபாயை குறிக்கும் தேவநாகரி குறியீட்டிற்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூபை குறியீடாக தமிழக அரசு பயன்படுத்தியதற்கு எதிர்க்கட்சிகள் கொந்தளித்தன. குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் இது குறியீட்டு வாதம் மட்டுமல்ல, இந்திய ஒற்றுமையை பலவீனப்படுத்தி பிராந்திய பெருமை என்ற போர்வையில் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என பதிவிட்டிருந்தார். மேலும் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் திமுகவின் மரபணுவே தேச ஒற்றுமைக்கு எதிரானது என தெரிவித்தார். இந்நிலையில் உங்களில் ஒருவன் கேள்வி பதில் தொடர்பான வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மொழிக் கொள்கையில் உள்ள உறுதியை காட்டவே ரூ என பட்ஜெட் லோகோவில் குறிப்பிட்டதாக தெரிவித்தார். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காத நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரூ விவகாரத்தில் மட்டும் பதிலளித்துள்ளதாக முதலமைச்சர் விமர்சித்தார். இந்திய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூன்னு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்திலையும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில் பொருளாதார வல்லுநர் சோமவல்லியப்பன் பேசிய காட்சிகளை பகிர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பட்ஜெட்டை பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதே போல செக்டார்ஸ் என்று பார்த்தால் தொழில்துறை, விவசாயம், மனிதர்கள் என்று பார்த்தால் பெண்கள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், அது மாதிரி பலவித ஜியாகிரபின்னு பார்த்தா தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு ஊர்களுடைய பெயர்களும் நாம் தமிழ்நாடு உச்சரிக்கப்படவில்லை என்று சொன்னதன் காரணமாகவோ என்னவோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெயர்களையும் இந்த பட்ஜெட்டில் கேட்டது போல இருந்தது. மேலும் தமிழ்நாட்டின் கடன் வளர்ச்சி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். 2011 2016 வரைக்கும் நம்முடைய கடன் வளர்ச்சி என்பது 108 விழுக்காடு. இதுவே 2016 2021 128 விழுக்காடாக அதிகரிச்சது. ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்போ வர 93 விழுக்காடுன்னு இதை குறைச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கடன் கட்டுக்குள் உள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டுடைய கடன் கட்டுக்குள்ள இருக்குன்னு அண்மையில் வெளியான பொருளாதார ஆய்வறிக்கையும் தெளிவுபடுத்தியிருக்கு. கடன் வாங்காத அரசுன்னு எதுவும் இல்லை. அப்படி வாங்குகிற கடனை
முறையாக செலவு பண்ணுறோமா என்பது தான் முக்கியம். அந்த வகையில் எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாக தான் திராவிட மாடல் அரசு கடன் தொகையை செலவு பண்ணியிருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகம் 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை எட்டி எல்லா துறைகளிலும் முதலிடத்துக்கு கொண்டு வரும் வரை ஓய்வே இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோவில் கூறியுள்ளார். இந்நிலையில் ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட்டாகி விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சினிமா வசனம் பேசுகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து பட்ஜெட்டை தயாரித்ததாக கூறியிருப்பது நகைச்சுவை என கூறியுள்ள அவர் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் சிம்பிளி வேஸ்ட் என சாடியுள்ளார். மேலும் 72 ஆண்டுகால தமிழ்நாட்டு ஆட்சிகளின் மொத்த கடனையும் 4 ஆண்டுகளில் வாங்கியதால் கடன் வாங்குவதில் சாதனை செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.